வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கான கமெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாசன் அன்சாரி அப்படிங்கிற நண்பர் வந்து ப்ரோ OnePlus 13s பர்ச்சேஸ் பண்ணேன் ப்ரோ 47K OnePlus ஸ்டோர்ல வித் கார்டு ஆஃபர் அப்கிரேடிங் ஃப்ரம் S22 Ultra தப்பிச்சிட்டாரு. இல்ல நல்ல ஃபோனுக்கு போயிருக்காரு. ஏன்னா அது அப்கிரேட் தான். 22 Ultraவே நல்ல ஃபோன் தான். அந்த 8 Gen 1ங்கிற ஒரு கர்மாந்திரம் உள்ள உட்காந்துருக்கு. இப்போதைக்கு 8 Gen 1 செட் ஆகாதுங்க. ஆமா, அது யாருக்குமே செட் ஆகாது. Xiaomi 12 Pro ஒரு நல்ல ஃபோன் தான். அது லைக்காவே இல்லனாலும் கேமரா நல்லா தான் இருந்தது. அதுலயே 8 Gen 1 இருக்கு. எங்கெல்லாம் 8 Gen 1 இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் திருச்சி நம்ம ஓடிடணும். ஆமா, 8 Gen 1 எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு ஆப்டிமைஸ் பண்ணது யார் தெரியுமா ப்ரோ? அந்த கிரெடிட்ஸ் நம்ம கொடுத்தே ஆகணும். விவோ மட்டும் தான் ப்ரோ பெரிய கூலிங் மெக்கானிக்ஸ் வச்சு X80 Pro Plus நம்ம இங்க ஒரு ஃபோன் வச்சிருந்தோம். அது 8 Gen 1 தானே? X80 Pro முன்ன வச்சிருந்தோம்ல, அது 8 Gen 1 தான். அதுல மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த 8 Gen 1ஓட ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க. கேமராக்காக வச்ச வேப்பர் சேம்பர் கூலிங் சிப்புக்காக யூஸ் ஆயிருச்சு. அது மட்டும் தான் தப்பிச்சது. இல்லனா வச்சிருக்க மாட்டான். கேமரா மட்டும் சுமாரா இருந்துச்சு, அந்த கூலிங் இருந்திருக்கு. எந்த ஃபோன்லயுமே 8 Gen 1 என்னால வந்து ப்ராப்பராவே ஹேண்டில் பண்ண முடியல ப்ரோ. ஃபர்ஸ்ட் S22 Plusல எப்படி தெரியுமா? டாப்ல இப்படி திருப்பி போட்டோம்னா இண்டக்ஷன் ஸ்டவ்வோட ஃபர்ஸ்ட் ஹீட் ஆகும். அண்ட் மோரோவர் எப்பயுமே பவர் பேங்க் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கணும். எல்லாம் பேட்டரி இறங்கிட்டே இருக்கும். சும்மாவே குறைஞ்சிட்டு இருக்கும். நான் லைவா பார்த்தேன். தாம்பரத்துல வந்து நம்ம கம்யூனிட்டி மெம்பர் பிரதீப்னு ஒரு பையன் இருக்கான். அவன் வந்து கோயம்புத்தூர் பையன். அவனை தாம்பரத்துல மீட் பண்றான். இங்க இருந்து ஒயர் வச்சிருந்தாருன்னு சொன்னீங்க. பெல்ட் வழியா விட்டுருந்தாரு. நீங்க என்னடா பெல்ட்ல ஒயர் போகுது, ஒயர் சுத்தி இந்த பாக்கெட்டுக்குள்ள போகுது. என்னடா நான் 22 Plus வச்சிருந்தான். அவனுக்கே SOT வந்து பாத்தீங்கன்னா 3 hours கீழ தான் வரும். அவனுக்கு SOT பூஸ்ட் பண்றதுக்காக என்ன பண்ணுவானா, ரிஃப்ரெஷ் ரேட் தூக்கிடுவான், ஆட்டோ பிரைட்னஸ் தூக்கிடுவான், 4G ஃபோர்ஸ் பண்ணுவான். அந்த போனே தூக்கி இருக்குன்ற வேணான்ற. அப்புறமா இருந்து S23 போனான். ஓகே தான் 22 Plusல இருந்து S23 வேற லெவல் அப்கிரேட் நான் ஏஜென்ட் 2ல நல்ல ஜிப். அங்க இருந்து அங்க போனதும் எனக்கு எப்படி இருந்ததுன்னா தப்பி பிறந்த குழந்தை மாதிரி அது ஏஜென்ட் 2ல. டேய் என்னடா சொல்ற, 1000 mAh காண மேடம் உன் போன்ல இருந்தாலும் நல்லா இருக்கா, சூப்பரா இருக்கு ப்ரோ அப்படினா. இப்போ அதுல இருந்து பாத்தீங்கன்னா S24 Ultra ஆக போய்ட்டான். சூப்பர். S24 Ultra 512 போய்ட்டான். S23ல இருந்து அது எக்ஸ்சேஞ்ச் போட்டு Samsung ஸ்டோர்ல போய் எக்ஸ்சேஞ்ச் போட்டு அப்படியே மாத்தி. அது நல்ல ரேட்டுக்கு எடுத்துக்குவாங்க Samsung டு Samsung தான். சோ அப்படிதான் பண்ணிட்டான். சோ இப்போ அவன் S24 Ultra போய் செட்டில் ஆயிட்டான். செட்டில்ட் I am finished I mean. ஆனா இது எல்லாத்துமே ஆனா ஒரு விஷயம் நான் பாராட்டே ஆகணும் ப்ரோ. இந்த Samsung யூசர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, இன்னைக்கு ட்விட்டர்ல ஒன்று பார்த்தேன். ஒரு பையன் போட்டிருக்கான், சாம்சங்கோட அதாவது பொத்தம்பது ஒரு கருத்து தெரிவிக்கிறது. நான் திரும்பியும் சொல்றேன், பிக்சல் பட்ஸ் பத்தி நான் போட்டிருக்கும் போது நான் சொல்லியிருப்பேன், ஐ எம் ஷேரிங் மை ஒப்பீனியன் அண்ட் மை ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு பிராக்கெட்ல போட்டிருப்பேன். எதுக்குன்னா எனக்கு ஒன்று பிடிக்கலாம், எல்லாருக்கும் பிடிக்கணும் அவசியம் இல்லை. ஆமா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி டேஸ்ட் மாறும். அவங்களோட இயர் சேனல் மாறும், அவங்களோட ஆடியோ டைப் வேற, அவங்க டேஸ்டே வேற மியூசிக். அப்போ ஒருத்தன் போட்டிருக்கான் எப்படின்னா, இந்த மாதிரி ஆக்சிஜன் OS ஃபர்ஸ்ட் டைம் யாராவது யூஸ் பண்ணாங்கன்னா மண்ணை முத்தம் கொடுக்குற அளவுக்கு ஒரு பொண்ணு போய் மண்ணை முத்தம் கொடுக்குது. ஏன்னு பார்த்தா அந்த அளவுக்கு 1 வேல இருந்து வந்தாங்களாம். கீழே கமெண்ட் செக்ஷன் பார்க்கணுமே. இது வந்து இந்த ரேஜ் பைட். ஆமா, கீழே ஃபுல்லா கமெண்ட்ல எல்லாரும் என்கேஜ்மென்ட் அடிச்சிரானுங்க. நானும் OnePlus வச்சிருக்கேன், செகண்டரி ஒரு சாம்சங் டிவைஸ் வச்சிருக்கேன். 1A விட்டு OnePlus வரதுக்கு அதெல்லாம் நான் காரணமே சொல்ல மாட்டேன். பர்ஃபார்மன்ஸ் என்ன சொல்லு நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா கஸ்டமைசேஷன் இவன் தான் ஜாஸ்தி. நீ ஸ்பீடா வெச்சுக்கோ, அனிமேஷன்ஸே மாத்தலாம் நீ கம்ப்ளீட்டா. யாரை ஏமாத்த பாக்குற நீ அப்படின்னு சொல்லி கீழ சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமா, இத தான் நம்ம எப்பயுமே சொல்றது, ரேஜ் பைட் மாதிரி போட்டுறாங்க. OnePlus லான்ச் ஆக போது கொஞ்சம் அதுக்கு அவன் என்ன பண்ணான் தெரியுமா, ஃபோன் வாங்கலாம் எங்க கம்பெனில கான்டாக்ட் பண்ணுவாங்க OnePlusல, நீங்க எங்கள மாதிரியே சாம்சங் ஏமாத்தி அடிக்கிறீங்க, உங்களுக்கு ஃபோன் தரேன்னாங்க அப்படின்ட்டு. அந்த வழக்கன தான் டெஸ்டிங்ல மாட்டானே இப்ப ரீசன்ட்டா. OnePlus 15 சாம்சங்ல ஸ்வைப்பே பண்ண தெரியல உனக்கு, ஒழுங்கா வேணுனே தப்பு தப்பா பண்ணிருக்கானுங்க. அதுலயும் மாட்டிட்டான். ஏன்னா உன் ஃபோன் நல்லா இருக்கு, அதை நல்லா இருக்கு மட்டும் சொல்லு, எதுக்கு வந்து இப்படி பச்சையா மாட்டுறேன். அப்புறம் என்ன ஆகும், எவனாவது ஒருத்தன் வந்தானா சாம்சங் நினைச்சா பயங்கரமா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டான். எப்படின்னா நாங்க வந்து குட் லாக்னு ஒரு ஆப்ஷன் வச்சிருக்கோம். எப்படின்னா அங்க இருங்களேன், இன்னுமா என்ன யாருன்னு தெரியல அந்த மாதிரி போட்டு மாஸ் பண்ணலாம். நார்மலா வந்து 1A காமிச்சிட்டு பேசவே மாட்டான். தேவையில்லாத பேசிட்டு இருப்பான். அந்த இந்த ஆன்டி ரிஃப்ளெக்டிவே சொல்லல மூதேவி 2 வருஷம் ஆயிடுச்சு. யாரா நீ? அது வேஸ்ட்ங்க. அது அவனோட தான் பெஸ்டா வேற இருக்கு. ஆப்பிள் விட நல்லா இருக்கு. ஆமா, ஆப்பிள் பாத்தீங்களா ரிஃப்ளெக்டிவ் இருக்கிற மாதிரி தெரியல, மைல்டு டிஃபரன்ஸ் இருக்கு. மைல்டு தான் இருக்கு. ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் கோட்டிங் இப்ப 17 சீரிஸ்ல பாத்தீங்கன்னா மைல்டு தான் அட்வர்டைஸ்மென்ட் பண்ணிருக்கான். நான் பாத்தீங்களா அப்படினு நீ எல்லாம் வாங்கி குடுறான். சரி, இது வந்து என்னன்னா சாம்சங்கோட தனி திறமை. இப்ப ஹைலைட் என்னன்னா, அந்த வகையில பார்க்கும்போது S22 Ultraல இருந்து ஒரு OnePlus 13s வந்திருக்காரு. இப்போ இவருக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மொபைல் காம்பாக்டா இருக்கு ப்ரோ, லைட் வெயிட்டா இருக்கு ப்ரோ, யூஸ் பண்ண சூப்பரா இருக்கு. பேட்டரி ஆல்சோ டாப் நாச்சு. ஏன்னா 5000 mAh இருந்த பழைய போன் கம்பேர் பண்ணும்போது 5850 mAh, புது சிப் வேற, நல்லா எஃபிஷியன்ட்டா இருக்கு. ஒய் ரிவ்யூவர்ஸ் கேமரா நல்லா இல்லைன்னு சொல்றாங்கன்னு தெரியல. S22 Ultraவை விட இதுல பாயிண்ட் அண்ட் ஷூட் நல்லா இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. பட் போட்டோ கிளிக்கிங் ஜூம் பண்ண டீடைல்ஸ்லாம் 90% இருக்கு கம்பேரிங் டு S22 Ultra. But I'm not a camera guy, so it fulfilled me. It is like 35 to 40K segment camera, but not like a 55 segment camera. But better than old flagship because of the new ISP and 8 Lite. So இதுல வந்து இன்னொரு வார்த்தை அவர் எவ்வளவு அழகா போட்டுருக்காரு பாருங்க. It me fulfilled me. அவர் புரிஞ்சிட்டு போட்டிருக்காரு, சும்மா முட்டு கொடுக்கல.
எனக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. டிஸ்பிளே ஆல்சோ குட் குவாலிட்டி. ஐ கான்ட் see any difference from my old phone. Due to PWM dimming, my eyes are not burning. Very pleasant on eyes. Correct. Speaker quality is equal to S22 Ultra. Has significantly higher mids, but 13s slightly higher bass. Overall, I am satisfied. Oxygen OS is so smooth and network coverage and Wi-Fi coverage is also super. I saw many complaints about Wi-Fi reception, but I did not have any issue. ஆமா. Also ஃபோன்லயே இல்லைங்க ஆக்சுவலா. ஒன்றுலயும் இல்ல. இது ட்விட்டர்ல தான் வந்துச்சு. இதுவும் இந்த ட்விட்டர்ல வந்து ஏதாவது ஒன்று திடீர்னு ஒரு வைரஸ் மாதிரி ஒன்று பரவுதுங்க. உடனே ஒரு 10-15 பேர் வந்து அடிப்பாங்க. அப்புறம் பார்த்தா திரும்ப காணாம போயிடும். அது யானே தெரியல. Also there is no heating issue, but will slightly warm when charging using camera or gaming. Any heavy task is I use Winlator emulation and PS2 emulation also. Streaming PC using Parsec. ஓகே. இதெல்லாம் யூஸ் பண்ணாலும் வந்து எனக்கு பெரிய அளவுல பிரச்சனை இல்ல. emulation யூஸ் பண்றானே 8 Elite well capable chip. அப்புறம் so overall if someone needs a smartphone who uses less camera, needs lighter and small size and big battery, 13s is great choice. சூப்பர் ரிவ்யூங்க. லாஸ்டா சொன்னீங்க பாத்தீங்களா, கேமரா எனக்கு முக்கியம் இல்ல, பட் ஆனா எனக்கு ஒரு நல்ல ஃபோன் காம்பாக்ட்டா வேணும்னா பெஸ்ட். நல்ல பேட்டரி லைஃப், நல்ல பெர்ஃபார்மன்ஸ். இதுதான் நாங்க எப்பயுமே சொல்லுவோம். ஸ்மைல் ப்ளீஸ் தமிழ். ஆனா இது ஒரு ஃபேக்ட் தான். இப்போ இந்த இடத்துல யோசிச்சு பாருங்க, X200 FE ஒரு அப்பா தலையில கட்டி அனுப்பியிருக்காங்களே, 13s கட்டி அனுப்பியிருந்தாங்கன்னா நாங்க ட்ரிப் போனோங்க. நாங்க எங்க கூட்டு போவாங்க வர்த்தாமேட்ரா. ஆமா, எங்களை கூட்டு போவாங்க, தாய்லாந்து கூட்டு போவாங்க, என்ஜாய் பண்ணுவோம். சரி, இவர் வந்து சிரிக்க சொல்லியிருக்காரு நம்மள. OnePlus 13 உடன் சேர்த்து பயன்படுத்தும் பொழுது எந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி எப்படி செட்டிங்ஸ் செய்தாலும் அந்த அளவிற்கு நன்றாக இல்லை. இது எதை சொல்றாருன்னா, நார்டு பட்ஸ் 3 Pro இல்லாட்டி நார்மலா OnePlus Buds 3 Pro எதை யூஸ் பண்ணாலும் என்ன சொல்றாருன்னா, OnePlus 13 உடன் சேர்த்து பயன்படுத்தும் பொழுது எந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி எப்படி செட்டிங்கை செய்தாலும் அந்த அளவிற்கு நன்றாக இல்லை. ஆனால் ஹை குவாலிட்டி ஃபைலை பயன்படுத்தி ஃபைல் பை கூகுள் ஆப்ஸ், இது ஃபைல் மேனேஜர், அதிலே ப்ளே பண்ணா அப்ளிகேஷனில் எந்தவித செட்டிங்கும் இல்லாமல் ப்ளே செய்தால் ரொம்ப நன்றாக இருக்கிறது. அடுத்த கமெண்ட் அவரோடதே தான். அப்படியே ஸ்வைப் பண்ணீங்கன்னா வரும். இல்ல, எனக்கு எப்படி இருக்குன்னா, யோசிச்சு பாருங்களேன், அங்க வந்து மியூசிக் பிளேயர்னு ஒன்று இருக்கு. பிளஸ் வந்து நம்ம அதெல்லாம் வரலைங்க, ஏன்னா OnePlus டிடெக்ட் பண்ணலைங்க, தேவையில்லைங்க எனக்கு. சரி, அதை கண்டினியூ பண்ணியிருப்பாரு. ஓகே, சேர்த்து பயன்படுத்தினாலும் இல்லை. டால்பி அட்மாஸ் இல்ல சாம்சங்ல யூஸ் பண்ணா நல்லா இருக்குதான். OnePlus எவ்வளவு இருக்குன்னு போட்டுருக்காரு. அதான் சொன்னல 13ல இருந்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டான்ட்டு. 13s எல்லாத்துலயுமே வந்து இந்த அவுட்புட்டை வந்து குறைச்சிட்டானுங்க. அது ஓ ரியாலிட்டி ஆடியோ. சரி, நான் OnePlus 13 கூட சேர்த்து பயன்படுத்தும் பொழுது நல்லாவே இல்லை. ஆனால் சாம்சங் டேப் S9 கூட சேர்த்து பயன்படுத்தி பார்த்தேன். அதிகபட்சமாக பேஸ் சவுண்டில் இருந்து கொஞ்சம் குறைந்தது. அதிகபட்சமான பேஸ் சவுண்ட் மட்டும் கொஞ்சம் குறைஞ்சது. அதில் சில் சவுண்ட் நன்றாகவே இருந்தது. எதுல? S9ல. டால்பி அட்மாஸ் ஆன் செய்த அதனுடன் சேர்த்து ஈக்குவலைசர் செட்டிங்கில் ட்ரிபிள் அது மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஏத்தணும். சூப்பரா இருக்கு. மோடே பயன்படுத்துகின்றேன், ரொம்ப நன்றாக இருக்கிறது. சரி, எல்லாரும் சேர்ந்து OnePlus இப்படி சரி ஓகே. ஆனா ஒன்னு ஞாபகம் இருக்கா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா OnePlus 13 சீரிஸ் வந்த புதுசுல 12R 13R கம்பேர் பண்ணிருப்போம். 12 13 கம்பேர் பண்ணிருப்போம். 12Rல செமையா இருந்துச்சு ஆடியோ அவுட்புட், 13Rல நல்லா 12ல ஆடியோ நல்லா இருந்துச்சு, 13ல பேக்கர் அப்படிதான் இருந்தது. அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. இது வந்து ஆனா இப்போ ட்விஸ்ட் என்னன்னா, அப்டேட்ஸ் மூலமா கொஞ்சம் பெட்டர் ஆச்சு. அந்த புதுசுல ஸ்பீக்கர்ஸ் மோசமா இருந்துச்சு, அது சரி பண்ணாங்க. பட் ஆனா இன்னுமே அந்த OnePlus 12ஓட குவாலிட்டி கொடுக்க முடியல அவங்களால. அதுல வந்து பாத்தீங்கன்னா டால்பி ஆடியோன்னு ஒரு தனி ப்ரொஃபைல் இருந்தது. எல்லாம் காசு கட்டி எல்லாத்துலயும் காசு, ரேட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான். ரேட் காசு மட்டும் கட் பண்ணிட்டோம். அது என்னாச்சுனாங்க, அந்த காஸ்ட் எல்லாம் கொண்டு போய் நாங்க 8 Elite கொடுத்துட்டோம். எனக்கு இல்ல இல்ல, ஆனா ஜோக் என்னன்னா, ஸ்னாப் டிராகன் சிப் யூஸ் பண்றதே ஸ்னாப் டிராகன் சவுண்டுக்கு தான். அதேவே அங்க காணோம். ஆமா, ஏன்னா நீங்க வந்து கொடுத்துட்டு இருந்தான் ப்ரோ. இயர்ஃபோன் எடுத்துட்டு போய் நான் இப்ப கனெக்ட் பண்ணா OnePlus 13ல எனக்கு அடாப்டிவ் தான் வரும். ஆனா Xiaomi 15லயோ 14லயோ கனெக்ட் பண்ணா லாஸ்லெஸ் வரும். ஆமா, ஆப்டெக்ஸ்லயே லாஸ்லெஸ் வரும், HD வரும். என்ன இது சரி விடுங்க. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா iRose அப்படிங்கிற நண்பர் வந்து, I also bought OnePlus Buds 3 Pro after watching your video. AirDrops 114 Pro அப்படிங்கிறது இது போட் போல இருக்கு. ஆமா, பட் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் கேஸ் பேட்டரி சுத்தமா சார்ஜ் ஆகல. கேஸ் சார்ஜிங்ல இருக்கும் போதே மட்டும் பட்ஸ் சார்ஜ் ஏறுது. ஸோ took for multi device connect buds under 2K. அதனால நாட் பட்ஸ் 3 Pro வாங்கியிருக்காரு போல. ரெக்கமெண்ட் நாட் பட்ஸ் 3 Pro. ஐ எம் யூசிங் iPad and Samsung F series phone.
ப்ரோஸ் ஐ என்ஜாய்ட் ஓவர் ப்ரீவியஸ் ஒன், அதாவது இதை தாண்டியும் நல்லாவே என்ஜாய் பண்ணேன். 2 டிவைஸ் கனெக்ஷன் வந்து ஃப்ளாலஸா இருக்கு. ஜெஸ்டர் கண்ட்ரோல் வந்து வால்யூம் அப் வால்யூம் டவுனு சேஞ்சிங் டிரான்ஸ்பரண்ட் அண்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் எல்லாமே பக்கா. நாய்ஸ் கேன்சலேஷன் இஸ் ஆல்சோ குட் ஃபார் திஸ் பிரைஸ். பட்ஸ் எடுத்தது உடனேயே பாஸ் ஆகுது, அத ப்ளே பாஸ். ஆமா அது நல்லா இருந்துச்சுங்க. அதுல அவ்வளோ கம்மி ரேட் பஸ்ல நல்லா பண்ணியிருந்தான். சில சமயங்கள்ல தெரியாம பண்ணிட்டோம், அடுத்த தடவை கிடையாது உங்களுக்கு இதெல்லாம். கான்ஸ் ஐ எம் ஃபேசிங் கனெக்ஷன் இஷ்யூ வித் ஐபேட். நாட் இன் நார்மல் டைம்ஸ் நம்ம பட்ஸ் போட்டுட்டு யூஸ் பண்ணும்போது அவுட்டர் ப்ளூடூத் ரேஞ்சு போயிட்டு டிஸ்கனெக்ட் ஆயிடும் இல்லையா, அகைன் நான் நியர் வந்தா கனெக்ட் ஆகல ஆட்டோமேட்டிக்கா. இன் போட் அது ஃப்ளாலஸா இருந்துச்சு, வேற லெவல் பாயிண்ட் இது. பட் எனக்கு என்னன்னா ப்ரோ, நான் நாட் பட்ஸ் 3 ப்ரோ சரி, பட்ஸ் ப்ரோ 3யும் சரி, அதே மாதிரி பிக்சல் பட்ஸும் சரி. பிக்சல் பட்ஸ்லயும் சரி, இந்த எல்லா டிடபிள்யூஸ்லயும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா மல்டி டிவைஸ் கனெக்ட் ஆகும்போது ஒரு சவுண்ட் வரும், அந்த கனெக்ஷன் இது கரெக்ட். ஸோ அது வந்து நான் ரேஞ்ச் விட்டு வெளில போயிட்டு திரும்ப நான் ரேஞ்சுக்குள்ள வரும்போது என்ன ஆகும்னா, ஆல்ரெடி கையில இருக்கிற போன்ல கனெக்டடா இருக்கும், எக்ஸ்ட்ரா டிவைஸ் இங்க எங்கேயா கிடக்கும் இல்லையா, அதுல கனெக்ட் ஆகும்போது சவுண்ட் கேட்கும். பட் ஐபேட்ல வந்து மேபி அல்காரிதம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஆப்பிள்ங்க நாங்க லாக் பண்ணிடுவோம். ஆனா இவருக்கு போட் ஒர்க் ஆயிருக்கு. போட் வந்து லாக் பண்ண முடியல. போட் பத்தி எங்களுக்கு தெரியல கம்பெனில, அதனால நாங்க செக் வைப்போம். நாங்க கப்பல் கம்பெனி பத்தி ஆண்ட்ராய்டு, அதனால ஒன்னு அடிப்பேன். ஆப்பிள் அப்புறம் பாருங்க, பேஸ் சவுண்ட் போட்ல எனக்கு பெட்டரா இருந்த மாதிரி ஃபீல் ஆகுது. பேசட்ஸ் போட் பேசட் சுடுங்க ப்ரோ. இப்போ என்ன பண்ணலாம்னா, அந்த உள்ள ஆப்குள்ள போயிட்டு பேஸ் வேவ் எனேபிள் பண்ணிருக்காரா இல்லையா, அது வரைச்சு ஹேமெலோடி ஆப் இன்ஸ்டால் பண்ணி அதுல போய் பேஸ் வேவ் எனேபிள் பண்ணிட்டு கஸ்டம் ஈக்குவலைசர் போட்டு வேற ரகங்க, கஸ்டம் ஈக்குவலைசர் போய் அதுலயும் லோ ஃப்ரீக்வன்சி ஹை பண்ணீங்கன்னா இதுக்கு பேஸ் வந்து எந்த அளவுக்கு டீப்பா ஆகும் பாருங்க. சரி, பேட்டரி இண்டிகேட்டர் இஸ் மிஸ்ஸிங். 4 டாட்ஸ் இன் போட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு ஃபார் நோயிங் ஹவு மச் பேட்டரி மை கேஸ் ஹேவ். இதுல ஒரே லைட், இதுல வந்து ஒரே லைட்டே வந்து ஆரஞ்சு, ரெட், கிரீன் அந்த மாதிரி மாறும். அத வச்சு கண்டுபிடிச்சிக்கணும். அப்படி இல்லனா வந்து அப்படி இல்லனா ஹேமெலோடி ஆப் ஓபன் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும் எவ்வளவுடா பாக்கி இருக்கு அப்படின்னு. நான் என்ன பண்ணிடுறேன்னா விட்ஜெட் வச்சிருங்க, முடிஞ்சு. விட்ஜெட் ஒரு லெவல் இருக்கும், அது ஓகே. நான் பொதுவாக என்ன பண்றேன்னா ப்ரோ, எப்பயுமே வந்து வாரம் ஒருக்க எல்லா பட்ஸையும் போய் சார்ஜ் போட்டுருவேன். அதுல எவ்வளவு இருக்கு இல்லன்றதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறதுல நேரம் இல்லை அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் சண்டே அந்த மாதிரி ஏதாவது ஒரு நாள் எடுத்துட்டு எல்லாத்தையும் சார்ஜ் போட்டுறது. ஓகே, அடுத்து ஜிகே அப்படிங்கிற நண்பர் வந்து ப்ளீஸ் ரீட் திஸ் கமெண்ட் ஃபார் அதர்ஸ் குட்னஸ். யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட். ஐ திங்க் ஹி நீட்ஸ் டு ரீப்ளேஸ் இட். ஐ நீட் டு டாக் அபவுட் திஸ். எதனா அந்த நாட் பட்ஸ் போல இருக்கு. ஐ வாண்ட் யூ ஓகே, ஐ ஹவ் ப்ரீவியஸ்லி யூஸ்ட் ஏர்பாட்ஸ் ப்ரோ 2. This OP Buds 3 Pro sound quality is absolutely top notch. OnePlus Buds 3 Pro. Buds Pro 3. Buds Pro 3. USSD அவரோட கமெண்ட் ப்ரோ, USSD கமெண்ட் அது. இல்ல இப்போ என்ன பிரச்சனைனா, அவர் ரீப்ளேஸ் பண்றது கரெக்ட், நம்மள சஜஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ என்ன ஹைலைட்னா எல்லாரும் Pro 3 Buds 3 Pro அது மாத்தி போட்டுறீங்க. ஆக்சுவலா OnePlusல வந்து Pro 3ங்கிறது டாப், 3 Proங்கிறது நார்டு. பட் ஆனா அவங்க OnePlus இல்ல நார்டுன்னு போட்டாங்கன்னா அந்த கன்ஃபியூஷன் இருக்கு. பெரும்பாலும் நிறைய பேர் OnePlus Buds 3 Pro போட்டு போயிடுறாங்க. என்னன்னு கேட்டா நார்டு பட்ஸ் 2000 ரூபாய் மென்ஷன் பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. இங்க அப்படி தான போட்டுருந்தாங்க. இங்க வருங்க, இங்க வருங்க OnePlus Buds 3 Pro என்னன்னு பார்த்தா 2000 ரூபாய் பிரைஸ் வச்சு தான் கண்டுபிடிச்சேன். சரி, அதே மறந்துட்டாங்க அவர் குளோல. எனக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா ரொம்ப பெருசா இருக்கா, அதனால ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகே, சோ அதனால இவர் வந்து ஏர்பாட்ஸ் ப்ரோ 2 யூஸ் பண்ண அவரே வந்து என்ன சொல்றாருன்னா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. Even I have got reviews from the similar AirPods user. Okay. They felt same like me. It is far better than AirPods. Especially, I am every time using just 20 to 25% of the volume. It is very loud without distortion. Even if you have bass boost problem, then reduce the bass by making the bass wave into negative side. ஆமா bro, அதெல்லாம் பண்ணலாம். உங்களுக்கு bass பிடிக்காதுன்னா அப்படியே பண்ணிக்கலாம். இவரு ஆன் பண்ணி என்ன பண்றாரு, நெகட்டிவ்ல கொண்டு போறாரு. இன்னும் bass வந்து நான் டீப்பா வாங்குறேன். bass வேணாம், ஷாலோவா வச்சிக்கிறேன் சார். இல்ல ரொம்ப பியூரிஸ்டா இருப்பார் போல. ஆமா. One suggestion, kindly work on the EQ. I have changed it into V-shaped sound signature. அதே தான் நாங்களே இம்ப்ளிமெண்ட் பண்றது. Okay, then the clarity is top notch in iPhone with Spotify. Especially it is perfectly matching the words which has been said by Gautam bro and you. I am totally satisfied by the than my AirPods Pro 2. Kandipa. Please read this comment or else people think wrong about the OP Buds 3 Pro. Kandipa. I got it for 8K. Thank you. Super deal bro. And AirPods வந்து மியூசிக் செட் ஆகாது. பட் ஆனா கால்ஸ் அண்ட் ஏஎன்சிக்கு அவன் தான் நம்பர் 1, வேர்ல்ட்லயே நம்பர் 1 அவன் தான். அது வந்து அந்த இடத்துல இன்னொருத்தர் இருக்கான் ப்ரோ, அவனுக்கு நெக் டு நெக், அவனை யாரும் நம்ம மதிக்கவே மாட்டாங்க. அதான் பிக்சல் பட்ஸ் ப்ரோ 2. இல்ல கால்ஸ்க்கு ஓகே, ஏஎன்சி சொல்றேன். ஏஎன்சி வந்து எனக்கு சப்ஜெக்டிவா இருக்கு ப்ரோ, அது எனக்கு சப்ஜெக்டிவா இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா ஏஎன்சி ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப அக்ரெசிவா இருந்தாலும் மண்டை வலிக்கும் ப்ரோ. எப்படின்னா இது இருக்குல்ல, ஒரு சில பேர் கேக்குறாங்க நான் ஃளைட்ல போட்டு போவாங்க, எனக்கு காது அடைக்கணும். நீ ஃளைட்ல இருந்து கீழ கூட போட்டுக்கோங்க. ஏன்னா OnePlusல பட்ஸ் ப்ரோ பட்ஸ் 4 இருக்குல்ல, 53 dB, அது ரொம்ப அக்ரெசிவா இருக்கு. ஓகே, அது வந்து எப்படின்னா காது அடைச்சு உள்ள ஜிப்புன்னு இந்த SRK-க்கெல்லாம் எப்படி எடுத்துனா ஐயோ மொல்ல வெளில எடுங்க அப்படின்ற அளவுக்கு இருக்கு. ஸோ அதனால எல்லாருக்குமே ஆக்சுவலா ஏஎன்சி அவ்வளவு அக்ரெசிவ் பிடிக்குமான்னு தெரியல.
ஸோ OnePlus-ஓட Buds 4 யாரெல்லாம் யூஸ் பண்றீங்களோ ANC ஆன் பண்ணா எவ்வளவு அடைக்குதுன்னு நீங்களே சொல்லுங்க. சும்மா காதுல வச்சாலே அது ANC ஆஃப்ல இருக்கும்போது யூஸ் பண்ண மாட்டேன், எனக்கு தேவையும் பட்டது கிடையாது. பட் ஆனா ஒரு ஃபீச்சரா இருந்தா ஓகே ஃபைன். எனக்கு வந்து பிக்சல் பட்ஸ் ஏன் பிடிச்சதுன்னா ஏன்சிக்காக ஒரு பட்ஸ் வாங்க கூடாது. ஏன்சிக்கா ஒரு பட்ஸ்னா என்ன ஆகுதுன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா போஸ் சோனி தான். சோனிலாம் ஒண்ணுமே கேட்காது. லாரியே வந்து 6 அடிச்சாலும் கேட்காது, முடிஞ்சு கதை. உள்ள போய் ஆமா கரெக்ட் தானே, ஃபிளைட்ல ஏன் லாரி வருது. சரி அதான் மொத்தம் என்னன்னா எனக்கு வந்து பிக்சல் ஏன் பிடிக்க ஆரம்பிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கா பிளண்டா இருக்கும் ப்ரோ. நான் இப்போ எங்கேயாவது வெளில போறேன், அவுட்டோர்ல போறேன்னா டிரான்ஸ்பரன்சி மோட் இல்லாட்டி அடாப்டிவ் வச்சிட்டேன்னா வெளியில இருக்கும்போது டிரான்ஸ்பரன்சி போயிடும். அமைதியான இடத்துல இருந்தா ஆட்டோமேட்டிக்கா வந்து இது நாய்ஸ் கேன்சலேஷன் மாதிரியான இடத்துக்கு போயிடும். நாய்ஸ் பேஸ் பண்ணி ஒரு மாதிரி மாத்திக்கணும்னு சொல்லுங்க, இல்லாட்டி ஆஃப் பண்ணிக்கும். ஹைலைட் என்னன்னா அந்த ஹெட் ட்ராக்கிங் எவ்வளவு பேர் யூஸ் பண்றாங்கன்னு தெரியல பிக்சல் பட்ஸ் ப்ரோ 2ல. நீங்க கால்ஸ் வந்து இப்படி பண்ணி அட்டெண்ட் பண்ணலாம், கால் இப்படி பண்ணி டிக்ளைன் பண்ணலாம். கரெக்ட். ஆமா சோ அதெல்லாம் எவ்வளவு பேர் யூஸ் பண்றாங்கன்னு தெரியலன்னு வெச்சுக்கோங்களேன். அதெல்லாம் யூஸ் பண்ணி பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு வேற லெவல்ல இருக்கும். கரெக்ட் தான். சோ நீங்க இன்கமிங் காலை வந்து கட் பண்ணுமா, அவ்வளவுதான். இன்கமிங் கால் அட்டெண்ட் பண்ணுமா, ஆமா அவ்வளவுதான். சோ அப்படி பண்ணீங்கன்னா கால் அட்டெண்ட் ஆயிடும். சோ ஒரு சில விஷயங்கள் நல்லா இருக்கு. எனக்கு வந்து டிரான்ஸ்பரன்சி ரொம்ப பிடிக்கும் பிக்சல்ல. ஏன்னா வாய்ஸ் வந்து பூஸ்ட் பண்றது மட்டும் இல்லாம ரொம்ப ஓவரா ஆர்டிஃபிஷியல் பூஸ்டிங் இருக்கவே இருக்காது. ரொபாட்டிக் வாய்ஸ் மாதிரி இருக்காது, அது இருக்கவே இருக்காது. நம்ம வாய்ஸ் வந்து மைக்ரோஃபோன்ல பிக் ஆகி கொஞ்சம் பெட்டரா கேட்கும். அதுவும் ஆப்போசிட் மத்தவங்களோட வாய்ஸ் பிளஸ் என்விரான்மெண்ட்ல ரொம்ப லைவ்லியா ஃபீல் ஆகும். எனக்கு அதனாலே பிடிச்சிருச்சு. அதனால தான் இன்னைக்கு வீடியோவே எடுத்தேன். சரி இது வந்து மக்களுக்கு தெரியட்டும். கொஞ்சம் அண்டர்ரேட்டட் தாங்க. அதெல்லாம் டீல்ல வந்தா கண்டிப்பா 110K வந்ததுன்னா யாருனாலும் வாங்கிடுவேன். நான் தூக்கிடுவேன் கண்டிப்பா. ஏன்னா பட்ஸ் ப்ரோவே அப்படிதான் வாங்கினேன், 8000 ரூபாய்க்கு வாங்கினேன். அந்த மாதிரி இது வந்துச்சுன்னா ஏன்னா பட்ஸ் 3 வருதுன்னு நினைக்கிறேன். பட்ஸ் ப்ரோ 3 அப்ப கட் ஆகும், அடுத்த வருஷம் வரும். அப்ப இது கட் ஆகும். அப்ப வந்து இத தூக்குனீங்கன்னா கன்ஃபார்மா தூக்கிடுவேன். ப்ரோ பட்ஸ் ஏ இருக்குல ப்ரோ, பட்ஸ் ஏ நீங்க வச்சிருக்கீங்களா? இல்ல பட்ஸ் 2A இப்ப வந்திருக்கு. அது எடுங்களேன், பட்ஸ் எடுங்களேன், சும்மா எழுந்து எடுங்க. அதை இவன் வந்து ஒரு மொரட்டு பைய ப்ரோ. இது வந்து வெறும் பிக்சல் பட்ஸ். அங்க பாருங்க, இவன் வந்து ரொம்ப மொரட்டு பைய. சரியா, இவன் வந்து கொஞ்சம் இது ஆடியோ நல்லா இருக்கும், பட் கால்ஸ்க்கு அந்த அளவுக்கு கால்ஸ்க்கு நல்லா இருக்காது. ஆனா மைக்ஸ் வந்து இன்டோர் கால் ஓகே ப்ரோ, அவுட்டோர் கால் கேட்காது. இதுல என்னன்னா பிக்சல் ஸ்னாப்போட ஓஜி கை வந்தான். ஏன்னா இங்க பாருங்க, ஓ மேக்னெட்டா எதுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா எதுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த போன்ல வயர்லெஸ் சார்ஜிங்கும் கிடையாது. சீ இதுல பட்ஸ்ல வயர்லெஸ் சார்ஜிங் இல்ல. இங்க பாருங்க, தூக்குது சாவி. பிக்சல் பட்ஸ் ப்ரோ சீரிஸ்ல கூட இப்படி ஒரு மேக்னெட் இல்ல. எதுக்கு ஏல வந்துச்சுன்னு சத்தியமா ஆன்சர் இல்ல. பட் ஏ வந்து இப்ப வரைக்கும் கௌதம் ப்ரோ கேட்காதே எனக்கு ஹாப்பியா இருக்கு. ஏன்னா இப்ப அவருக்கு நம்ம அதை எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க முடியும்ல. இங்க பாருங்க ப்ரோ, இது வந்து இன்னொன்னு என்னன்னா IEM ஸ்டைல்ல இருக்கும் ப்ரோ. ஆமாமா பாத்துருக்கேன். இதோட ஷேப்பே நல்லா இருக்குங்க. நான் ஆக்சுவலா இதுதான் வாங்கலாம்னு பிளான் பண்ணியிருந்தேன். இது வந்து 399 வந்துச்சு எனக்கு. ஸோ அப்போ நான் கேட்டு பார்க்கும்போது சரி வாங்கலாம்னு பார்த்தேன். கடைசியில் பார்த்தா இதுவே 8000 வந்தனால நான் ப்ரோக்கு போயிட்டேன். நான் இதுல ஹைலைட் என்னன்னா தலைவன் கிட்ட பேஸ் வேவ் பூஸ்ட் இருக்கு. நம்ம நீ எப்படின்னா ப்ரோ இப்படி கனெக்ட் பண்ணும் ப்ரோ, இப்படி வச்சு ட்விஸ்ட் பண்ணணும். ட்விஸ்ட் பண்ண உள்ள போகும், உள்ள அழுத்திக்கணும். இந்த சைடும் உள்ள அழுத்திக்கோங்க. ஓகே ஓகேயா. அந்த பட் வந்து என்ன ஆகும்னா அந்த கெனால் உள்ள போகும். உள்ள போயிடுச்சா, கெனால் உள்ள போயிடுச்சா. இப்போ இங்க பாருங்க ப்ரோ, உள்ள போயிடுச்சா அப்புறமும் ஏன் இன்னும் அழுத்திக்கிட்டு இருக்க அப்படிதான். சரிங்க பாருங்க, டபுள் மீனிங்லாம் இல்லையா? அது வேற யாராவது எடுத்து கட் பண்ணி போட்ட போறீங்க. இதே ஒரு பிரச்சனையா போயிட்டு இருக்கு. இங்க பாருங்க, வால்யூம் இன்னுமே வைக்கலாம், சூப்பரா இருக்கும். இன்னும் ஒரு இது குறைங்க, ஒரு இது குறைங்க. இது வந்து அந்த 399 வந்துச்சு. இது செம்ம டீல், கிரேசி டீல். மியூசிக் நல்லா இருக்கு, கிளாரிட்டி நல்லா இருக்குங்க, சூப்பரா இருக்கு. இங்கே பாருங்க, இதில் இருக்கா ஒன்றுலங்க. நம்ம ஆளுக்கு வந்து இதை காட்டுறேன், பிக்சல் பவர் ஹவுஸ் தான், வேற ஒன்றும் இல்லை. மை டிவைசஸ் கனெக்டட். இங்கே பாருங்க, சவுண்டு ஓகே, பேஸ், அப்புறம் வால்யூம் EQ, லோயஸ்ட் வால்யூம்லேயும் பேஸ் பூஸ்டடாக இருக்கும். மேக்ஸ்லலாம் வச்சா பேஸ் செமையா இருக்குதுங்க, இறையிலைங்க. நல்லா இருக்கு. அதுதான் ப்ரோ, இதை தான் சொல்லியிருந்தேன். அண்டர்ரேட்டட் தான். வியர் டிடெக்ஷன் இருக்கு, அண்டர்ரேட்டட். அதான் அண்டர்ரேட்டட். இதையும் இப்போ ஆக்சுவலாக வந்து நான் வீடியோல பண்ணியிருக்கேன் ப்ரோ. அப்படியே, ஏன்னா செகண்ட்ஸ் மார்க்கெட்ல 1000 ரூபா 1500 கிடைச்சதுன்னா வாங்கிக்கோங்க, நல்லா செக் பண்ணி. நான் 399 பார்த்து வாங்கலான்னு போது தான் கரெக்டா அது டீல்ல வந்துச்சு ப்ரோ, அதனால ப்ரோ தூக்கிட்டேன். சரி ஓகே அப்படின்ட்டு. இதுல ஏன்னா கால்ஸ் நான் அதிகமா பேசுறதுனால எனக்கு தேவைன்றனால அதை தூக்கிட்டேன். எனக்கு என்ன ஹைலைட்னா ப்ரோ வந்து சூப்பர் பட்ஸ், டவுட்டே இல்ல. இதானா எப்படின்னா இறங்கி குத்து வேண்டாம் நானே. ஆமா வாடா, அந்த இதுல பரிதவங்கள் வருமே, பிலிவர் போடு, பிலிவர் அடி அந்த மாதிரி தான் இறங்கி சும்மா வால்யூம் வந்து பேஸ்ல அப்படியே பூஸ்ட் பண்ணி நல்லா இருக்குங்க. எனக்கு கிளாரிட்டி ரொம்ப பிடிச்சிருக்கு. அது ஒரு A சீரிஸ் பட்ஸ் மாதிரியே இல்ல, நல்ல கிளாரிட்டியா இருக்கு ஆடியோ.
அது வந்து ஒரு தப்பி பிறந்த குழந்தை. இதுக்கப்புறம் இந்த டிசைன்ல வராது. ஒரு ஐஎம் டிசைன் சரியா? இந்த மாதிரி சூப்பரான அந்த அழகா இந்த 3D ஸ்கேன் பண்ணி எடுப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்கு. கரெக்டா அந்த காதோட கேப்ல இப்படி உட்காருது உள்ள. எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா இதுல மட்டும் ஆனா இப்போ இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி தான் 2A எல்லாம் பேட்டரி மாத்தலாம். ஆமா, அந்த 2Aலையும் வந்து இதே மாதிரி ஒரு டிசைன் கொடுத்து பேட்டரி மாத்துற மாதிரிலாம் கிளிதான் என்ன மாதிரி பேஸ். ஏன்னா அதுல வந்து பட்ஸ் ப்ரோவோட சிப் இருக்கு, அதான் பெரிய பிளஸ். இப்போ A1 அந்த ஆடியோ சிப் ஏதோ இருக்கு, அது ஒரு பெரிய பிளஸ். 2Aல இப்போ அது எவ்வளவு ப்ரோ? 12 இனிஷியல் பிரைஸ். புதுசா லான்ச் ஆனதுனால 12,999. அது வந்து கண்டிப்பா குறையுங்க. 6 அந்த ரேஞ்சுக்குலாம் வந்துச்சுன்னா தாராளமா தூக்கலாம். 6லாம் வந்துச்சுன்னா 6ல வரும், கண்டிப்பா வரும். ஏன்னா A சீரிஸ் ஆப்வியஸ்லி பாதி கட் பண்ணுவாங்க. எனக்கு பொறுத்து இதுதாங்க. ஒரு 1 இயர் கழிச்சு பாருங்க. மறுபடியும் தாட் என்னன்னா நீங்க A சீரிஸ் வாங்கிக்கோங்க, ஆனா மியூசிக்காக அது வேணாம். ஆமா, கால்ஸ் மெயினா நீங்க அதிகமா டீம் மீட்டிங் அட்டெண்ட் பண்றேன், எனக்கு கால்ஸ் நிறைய ரொம்ப நேரம் பேசுவேன் அப்படின்னா பேட்டரி நின்னு பேசுங்க. ஏன்னா பட்ஸ் ப்ரோவே 9 hours மேல வரும் சிங்கிள் சார்ஜ்ல. ப்ரோ இது கேஸ் ஒரு தடவை ஃபுல்லா சார்ஜ் பண்ணி விடுவாங்க பட்ஸ். இந்த பட்ஸ் ப்ரோ 2 யூஸ் பண்றேன்ல, செம ஃபன்னா இருக்கும் ப்ரோ. நான் ஒரு 4 மணிக்கெல்லாம் சில சமயம்லாம் பாத்தீங்கன்னா 8 மணி நேரம்லாம் வியர் பண்ணி. அதான் விக்கி ப்ரோ சொன்னார்ல, உங்க காதை வந்து கரம் கொடுத்தீங்க அப்படின்ட்டு. அது எவ்வளவு நேரம் வியர் பண்ணாலும் டிஸ்டர்ப். மெயினா அது லைட் வெயிட்டுங்க, ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க டிசைனு. ப்ரோ வந்து நல்லா கொஞ்சம் பல்கியா இருக்கும், பட் இவன் வந்து இதுல டிசைன்ல அடிச்சிட்டான். டிசைன் பயமா எனக்கு அதனால தான் ப்ரோ 2 ரேட் குறைஞ்சா வாங்கணும்னே தோணுச்சு எனக்கு. இதுல எனக்கு வந்து என்னன்னா ஏர்பாட்ஸ் வந்து எப்பயுமே பெஞ்ச்மார்க்காவே இருக்கும் ப்ரோ. ஆனா டிசைன் ஃபேக்டர்ல எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா காதுல இருந்து ஒரு ஸ்டெம் வெளில தெரியுது. எனக்கு ஸ்டெம்மை விட ஸ்டெம் இல்லாதது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்டெம் இல்லாம இது பயங்கரமான சேலஞ்சிங்கா இருந்தது. ஏன்னா இப்ப இந்த ஸ்டெம்மோட அட்வான்டேஜ் என்ன இவ்வளவு தூரம் வருது ப்ரோ. இந்த ஸ்டெம்மிங் வரும்போது என்ன ஆகும்னா நம்ம OnePlus Buds Pro 3 வந்து ஏன் கால்ஸ்க்கு நல்லா இருக்குன்னா அதால என்ன பண்ண முடியும்னா போன் வைப்ரேஷனை ரீட் பண்ண முடியும் Buds Pro 3. சோ அப்போ என்ன ஆகுது, நான் என்ன பேசுறேன் அப்படிங்கறத வந்து மைக்ரோஃபோன் வச்சு ஃபெட்ச் பண்றது மட்டும் இல்லாம இங்க போன்ல வைப்ரேஷன் மூலமாவும் ஃபெட்ச் பண்ணும். எப்படி நம்ம போன் கண்டக்ஷன் டிரைவர் யூனிட் சொல்றோமோ அந்த மாதிரி மைக்ரோஃபோன் வந்து போன் வைப்ரேஷன்ல இருந்து டேட்டா எடுத்துக்கும். கரெக்ட் தான். சோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து என்னால இதெல்லாம் பார்க்க முடியுதுன்னா OnePlusல பார்க்க முடியுது இல்லையா. இதுல என்ன சேலஞ்சுனா அந்த மாதிரி எதுவுமே இல்லாம டைரக்டா இங்கதான் இருக்கும். நான் பைக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 30 km 40 km ஸ்பீட்ல போகும்போதும் கூட நான் பேசுறது ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு கேட்கும். அதுதான் எனக்கு செம்மையா இருந்தது பிக்சல் கிட்ட. எப்படியா அதை பண்ண கூகுள் அப்படி இருந்தது. சோ பாப்போம் தேர்ட் ஜெனரேஷன் அப்ப எந்த அளவுக்கு இருக்கும் பாருங்க. கண்டிப்பா இன்னும் நல்லா இருக்கும். அந்த ரீப்ளேஸ்மென்ட் பேட்டரியும் ப்ரோல வந்துரும், ஜாலியா வாங்கி யூஸ் பண்ணலாம். வேற லெவல். அப்பலாம் நல்ல இன்வெஸ்ட்மென்ட் கேஸ்லயே மாத்திரலாம், இயர் ஹெட்போன் பட்லயே மாத்தலாம்னா பிளஸ் அதுக்கு போனஸா நமக்கு பர்னிங் பயங்கரமா இருக்கும். ஆடியோ ஒரு வருஷம் கழிச்சுலாம் கேட்டு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது தாரமா இருக்கும். செம. ஓகே, சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ககாஷி அப்படிங்கிறவர் வந்து ஹலோ சிவா ப்ரோ, ஐ பாட் நத்திங் ஃபோன் 3 ரீசென்ட்லி ஸ்விட்ச்டு ஃப்ரம் Redmi Note 7 Pro 6 இயர்ஸ்க்கு அப்புறம். ஃபோன் சேம்ஸ் குட் பட் லிட்டில் பக்ஸ் இருக்கு. அது பக்குக்கு வந்து பஞ்சம் இல்லை ப்ரோ. ஃபார் எக்ஸாம்பிள் கிளாக் விட்ஜெட்ல லாஸ்ட் டிஜிட் சம்டைம்ஸ் ஹாஃபா கட் ஆகுது ப்ரோ. கிளிஃப் மேட்ரிக்ல 4 பிக்சல்ஸ் மட்டும் தான் சம்டைம்ஸ் அதுவாவே ஆன் ஆகுது ப்ரோ. கரண்ட்லி ஆன் 3.5. ஆர் யூ ஃபேசிங் எனி பக் ஆன் யுவர் யூனிட்? வில் திஸ் கெட் ஃபிக்ஸ்ட்? கண்டிப்பா ஃபிக்ஸ் ஆகும். எனக்குலாம் பக்குக்கு பஞ்சமே இல்லை. அவனுக்கு அப்டேட்ஸ் ரெகுலரா விடுவாங்க. இந்த ஃபிக்ஸே வரும் அப்பப்ப 80 MB 60 MB 40 MBக்குலாம் அப்டேட் விடுறானுங்க இந்த பக் ஃபிக்ஸ் பண்றது. ஆல்சோ கேமரா seems to be decent பட் எனக்கு பெருசா எடுக்க தெரியல. Could you please make a video on how to utilize the smartphone camera and pro mode to the max? Thanks for your effort. This channel is very useful. ஆக்சுவலா ஹைலைட் என்னன்னா நான் இது நத்திங் ஃபோன் 3ல நான் ரீசெண்டா ஒரு பக் ஃபேஸ் பண்ணேன். அதனால தான் ட்விட்டர்லயும் போட்டேன். ஏன்னா எனக்கு வந்து ப்ளூடூத் வந்து ஆட்டோமேட்டிக்கா டிஸ்கனெக்ட் ஆயிடும். ஆமா, ஏதோ இம்பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அது வந்து கொஞ்சம் கொடூரமா தான் இருந்தது. ஸோ அப்புறம் என்ன பண்ணேன், ப்ளூடூத் செட்டிங்ஸ் ரீசெட் பண்ணதுக்கு அப்புறமா தான் அந்த இஷ்யூ கொஞ்சம் மினிமைஸ் ஆச்சு. என்ன பண்ண ப்ரோ, ஃபோன் பேசிட்டு இருப்பேன். கௌதம் ப்ரோ பேச மாட்டாரு, கால் பண்ணிட்டு பேசாம இருக்காரு பாரு, திட்டிட்டு இருப்பேன். பார்த்தாங்க உங்களுக்கு போன்ல இருந்து கேட்டுட்டு இருக்கோம். ஏன்னா பட்ஸ் டிஸ்கனெக்ட் ஆனது கூட தெரியாது. திரும்ப ரீகனெக்ட் ஆகாது. இடத்துல வச்சுட்டு பேசிட்டு நான் இப்ப போன் பேச கேட்காது, பக்கத்துல இருக்கிறதுலே ப்ரோ. அப்புறம் நான் இது திரும்ப நான் செக் பண்றேன், ஓபன் பண்ணிட்டு திரும்ப நான் செக் பண்ணா கனெக்டும் ஆகல, கனெக்டே ஆகல. நான் வெறுத்து போய் அப்புறம் என்ன பண்ணேன்னா ப்ளூடூத் செட்டிங்ஸ் மட்டும் போயிட்டு ப்ளூடூத் அண்ட் வைஃபை மட்டும் ரீசெட் பண்ணலாம். அப்படி ரீசெட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த இஷ்யூ வந்து மினிமைஸ் பண்ணேன். ஸோ இதை தாண்டி நீங்க சொல்ற மாதிரி விட்ஜெட் பிரச்சனை, அப்புறம் பின்னாடி இருக்க கிளிஃப் மேட்ரிக்ஸ்ல வந்து நிறைய ஆப்ஸ் இருக்கு. ஒரு சில ஆப் சரியா வேலை செய்யுது, ஒரு சில ஆப் வேலை செய்ய மாட்டேங்குது. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு ப்ரோ. நிறைய இனிமே தான் ஆப்டிமைசேஷன் நீட். ஏன்னா புது போன் ஓகே, பின்னாடி ஒரு வாத் இருக்கும், அது ஒரு புது ஆப். நத்திங் கம்யூனிட்டில கூட நீங்க ரிப்போர்ட் பண்ணலாங்க. கண்டிப்பா எடுத்துட்டு அவங்க ஒரு ஃபிக்ஸ் மாதிரி கூட கொடுப்பானுங்க. அதுல ஒரு வாத்து இருக்கு ப்ரோ. நிறைய கிளிஃப் மேட்ரிக்ஸ்க்கு வந்து நிறைய ஆப்ஸ் இருக்கு. இப்ப அந்த வாத்து என்ன பண்ணணும்னா நம்ம பாட்டு கேட்டோம்னு வைங்களேன், பின்னாடி வந்து ஒரு ஆடிட்டு இருப்பாரு. பாட்டை நிறுத்திட்டோம்னு வைங்களேன், எதுக்கு நான் ஆஃப் பண்ண திரும்பி பார்க்க முடியும். ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்கிளமேஷன் மார்க் கூட திரும்பி சொல்லவே இல்ல. திரும்ப போட்டோன்னு வைங்களேன், டிக்லாம் ஆட்டிட்டு முஞ்சல அப்படி ஆட்டிட்டு இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி எல்லாம் ஒரு சில ஆப்ல இப்பதான் பண்றாங்க. நிறைய நல்ல ஃபன்னான விஷயங்கள் இன்க்ளூட் ஆகுது. பட் எனக்கு வந்து இவன் மேல இருக்க சந்தேகம் என்ன, இப்ப 3A லைட் பாத்துருப்பீங்க, ஒரு நோட்டிபிகேஷன் எல்இடி பின்னாடி வச்சுட்டு அதான் எல்இடிங்கிற, அதான் வெக்கமே இல்ல. ஒரே ஒரு டாட் இருக்கு ஒயிட் கலர்ல, அது கிளிஃப் லைட்.
சரி அது ஒண்ணா இப்போ இதே மாதிரி நாளைக்கு கிளிஃப் மேட்ரிக் டிஸ்பிளே இப்போ இருக்கு அடுத்த என்னடான்னு பார்த்தா டிஸ்பிளே தூக்கிட்டு வேற ஏதாவது கதை சொன்னா என்ன பண்றது புதுசா அட்வான்ஸ்டா இது வந்து யாருக்கும் பிடிக்கல அப்படின்னு அப்படி இல்ல பின்னாடி சின்னதா இருந்தது நான் பார்த்தோம் முன்னாடி பெரிய டிஸ்பிளே இருக்கும்போது பின்னாடி எதுக்கு சின்ன டிஸ்பிளே அதனால இனிமே உங்களுக்கு வந்து நத்திங் ஃபோன் 5 இருந்து முன்னாடி தாங்க ஆமா முன்னாடி இவ்வளவு பெரிய டிஸ்பிளே இருக்குங்க அப்புறம் என்னங்க டேய் எங்க இருந்துடா வர நீயே இப்படிதான் இருக்கும் சரி ரைட்டு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சீன் ஆட்ரியன் அவர் வந்து என்ன போட்டிருக்காருன்னா ப்ரோ ஐ எம் யூசிங் சாம்சங் S20 FE and had some issues and had to change my phone. One of my friend was using OnePlus 13R and it was performing good and saw your review on this device too. So I went and bought the same phone. But for me the experience was different. Same day even I had to return the phone and buy S24 FE because the very first itself I got a big pink line in OnePlus 13R. Very much disappointed. Very first day எப்படி ப்ரோ பிங்க் லைன் அந்த மோட்டோ போட்டிருந்தாரு பார்த்தீங்களா வாங்கி மூணாவது நாள் எனக்கு லைன் வந்துருச்சு பிங்க் லைன் அவரும் அதே தான் மோட்டோவோட புது ஃபோன் ஏதோ சொன்னார் H60 ப்ரோன்னு நினைக்கிறேன் ரைட்டு ஒருத்தன் சொல்கிறது குவாலிட்டி இஷ்யூ வந்திருக்கும் ஆனால் பார்த்தீங்களா S20 FEலேருந்து S24 FE போயிட்டாரு ஆனால் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் பட் ஃபோன் நல்லா இருக்கும் பட் மல்டிமீடியா நல்லா இருக்குங்க ஸ்க்ரீன் பெருசு எனக்கு அந்த மாதிரி இருந்தால் பிடிக்கும் ரைட்டு சரி ஸோ மொத்தம் வந்து ஃபர்ஸ்ட் டேவே லைனுங்கிறது நான் எதிர்பார்க்கல ஆனால் OnePlus லைஃப் டைம் லைனுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் தருவான் ஓகே பட் ஆனால் வாங்கின அன்றைக்கி சர்வீஸ் சென்டர் தூக்கிட்டு போனால் கடுப்பாயிருமே சரி ஓகே ஆட்டோ மீட்டர் ஸோ நம்ம நண்பர்கள் யாருக்காவது இதே மாதிரி பிரச்சனை என்ன சொல்லுங்க இவர் போன வாட்டி கமெண்ட் பண்ணார்ல ஃபோரை கொடுத்துட்டாராம் அப்படியா வேற ஏதாவது வாங்கியிருக்கிறாரு CMF நெக்பேண்ட் ப்ரோ லாங் டேர்ம் ரிவ்யூ ஆரஞ்சு மிட்டாய் கலர் தான் வச்சிருக்கேன் வணக்கம் சிவபரணி எங்கே போனாலும் அனைவரும் கேட்கிற முதல் விஷயம் என்னன்னா இது குழந்தைகளை போல கழுத்துல என்னவோ போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆமா குழந்தைகளை போல நீங்க கழுத்துல ஏதோ ஒண்ணு போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு எல்லாரும் கேட்டுறாங்க ஆனா நிஜமா ப்ரோ அந்த ஆரஞ்சு கலரு யார் வியர் பண்ணியிருந்தாலும் ஏன்னா ஒயிட் இருக்கு பிளாக் இருக்கு இந்த ஆரஞ்சு மட்டும் பாத்தீங்கன்னா எங்க இருந்து வந்தாலும் கழுத்து மட்டும் தெரியும் கழுத்துல அது மட்டும் தெரியும் துண்டா ஏன்னா எதைய போட்டு வரான் அப்படின்னு ஓகே குவாலிட்டி சூப்பரா இருக்கான் சவுண்ட் குவாலிட்டி சூப்பரா இருக்கான் பேட்டரி லைஃப் கொஞ்சம் கம்மி அப்படின்னு போட்டிருக்காரு கொஞ்சம் கம்மி தான் அப்படின்னு போட்டிருக்காரு பேட்டரி லைஃப் மட்டும் கொஞ்சம் கம்மி ANC போட்டு பாட்டு கேட்கும்போது சில இன்ஸ்ட்ருமெண்ட் காதுல குத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாரு ஸோ மேபி இந்த ஹைஸ் வந்து ஒரு மாதிரி இருக்கு போல ஏன்சியோட கேட்க கூடாது அதுதான் நான் KZIEM வச்சிருக்கேன் அந்த கிளாரிட்டிக்கு 90% மேட்ச் பண்ணுது சூப்பர் சூப்பர் நான் ஆட்டோ ஓட்டுனர் சூப்பர் உங்களை நல்லாவே தெரியும் ப்ரோ நாட் ஃபார் ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க மறக்க மாட்டோம் ஹைலைட் என்னன்னா இந்த நெக் பேண்ட்ஸ் வந்து நிஜமா ப்ரோ நீங்க சொல்ற மாதிரி ஆட்டோ ஓட்டுறதுக்கா இருக்கட்டும் பஸ் ஓட்டுறதுக்கா இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து என்ன பெஸ்ட் ப்ரோ இங்க பாருங்க ப்ரோ மாத்தி யூஸ் பண்ணலாம் ப்ரோ ஒரு சைடு மட்டும் மாட்டிட்டு கரெக்ட் ஏதாவது இருந்தா அந்த ஒர்க்கே முடிச்சிடலாம் பிளஸ் அதாவது ஒரு எமர்ஜென்சி கால்ல கூட பிடிச்சிடலாம் அதே மாதிரி பாருங்க இந்த சைடு யூஸ் பண்ணிட்டோமா லெஃப்ட் வந்து எக்ஸ்போஸ் ஆயிருக்கா குவாலிட்டி போட்டு ரைட்டு ஆமா அதனால மாத்திக்கலாம் இது 1 hour இது 1 hour அப்படி கூட அந்த மாதிரி பண்ணலாம் ஆனா TWSல இன்னொரு பிரச்சனை அதுலயும் பண்ணலாம் பட் நிறுத்தி கேஸ் கலட்டி இந்த பட்ஜெட் உள்ள பிளேஸ் பண்ணிட்டு அந்த பட்ஜெட் வெளில அது நிறைய பேர் தொலைக்கிறாங்க வேற கேஸோட தொலைஞ்சிருச்சீங்க இல்ல கேஸ் மட்டும் தொலைஞ்சிருச்சு நம்ம இவன் இருக்கான்ல சாய் பிரசாந்த் பல்லாவரம் வந்துருப்பான் நம்ம குரூப்ல இருப்பான் அவன் வந்து நாட்டு பட்ஸ் ரிப்ரோ வாங்கி செம்மையா இருந்தது நல்லா வைப் பண்ணிட்டு ரோட்ல போயிட்டு இருக்கும் கேஸ் மட்டும் இங்க விழுந்துச்சான் காணுமா திரும்ப போய் தான் கிடைக்க போகுது எப்படி இருக்கும் அது ஒன்னும் நசுங்கி போயிருக்கும் இல்லைன்னா தூக்கிட்டு போயிருப்பாங்க அவ்வளவுதான் தூக்கிட்டு போய் அவனுக்கும் ஒன்றும் கிடைக்க போறது இல்லை அவசியம் இல்லாட்டி கல்லுக்கு பதில் இதை விட்டு எரிஞ்சிருப்பான் எங்கேயாதவன் அவ்வளவுதான் ஸோ அது ஒரு பிரச்சனைங்க TWSல பட் நெக் பேண்ட்ல எப்படின்னா கம்ப்ளீட் நெக் பேண்ட் மிஸ் பண்றது அவ்வளவு ஈஸி கிடையாது கழுத்துல தொங்கிட்டே இருக்கும் நாங்க அப்படியே தான் இருக்குங்க இந்த மேக்னெட் வேற போய் லாக் ஆயிக்கும் வேற ப்ரோ இந்த 300 கிலோமீட்டர் ரைட் எல்லாம் மாஸ் பண்ணிருக்கேன் நெக் பேண்ட்ல வாடா நீ வாடா ஏரியா கூட நெக் பேண்ட் தான் யூஸ் பண்ணிருந்தீங்க ஆமா அப்பலாம் வந்து எப்படின்னா அந்த டைம்ல நான் எந்த நெக் பேண்ட்லாம் வச்சிருந்தேன்னு பாத்தீங்கன்னா மெயினா கெட் நியூ ஆப்டிக்ஸ் வச்சிருந்தேன் அதிகமா இருந்துச்சு அதுக்கப்புறம் போட் தான் தலைவர் வந்து ஆரம்பத்துல இந்த ப்ரோ பிளஸ் தான் போட் ராக்கஸ் 335 அது ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு பட் அதுக்கப்புறம் 225 ப்ரோ பிளஸ் வந்து நம்ம கௌதம் ப்ரோ சொல்ற மாதிரி தான் அது வந்து அப்பயே 150 மணி நேரம் பேட்டரி லைஃப் அவர் அதுதான் வந்து அவரோட வீடியோஸ்ல நான் நிறைய பார்த்து யூஎஸ்எஸ் ஆமா அவர் ரிப்ளை கமெண்ட் போட்டிருந்தாரு ஆமா ப்ரோ இது வந்து நானும் பார்த்தேன் சாரி ப்ரோ நவ் செக்டு மை OnePlus Buds Pro 3 Pro with my iQOO 12 it is completely blown my mind also restarted the buds once as you said now perfect reset reset பண்ணிட்டாரு சொன்னீங்க reset பண்ணி பாருங்க என்ன பண்ணானே excellent sound bro even with default dyno audio அது default வச்சதுக்கு I am so impressed that the clarity is in every frequency particularly songs like Makayala Dol Dole Yakai 3 the vocals perfect no words bro even the bass and other instruments sounds divine observation and suggestion I feel everyone should reset their fresh buds once abnormality ஏதாவது இருந்ததுன்னா பண்ணிடுங்க should test with friends phone to know sound same or different so இது வந்து நம்ம இதே நம்ம இப்போ எங்களுக்கு இருக்க அட்வான்டேஜ் என்ன இப்போ கௌதம் ப்ரோட்டையும் 2-3 ஃபோன் இருக்கு அதுலயும் முக்கியமா வந்து ROG
தெரி வேற லீக்ல இருக்குது. சரியா? அதே மாதிரி இப்போ எனக்கு என்னன்னா நான் வந்து ஷாமி ஃபோன்ஸ் அதிகமாக யூஸ் பண்ண கேமராக்காக, அதனால நான் அதில் டெஸ்ட் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிவைஸ்ல டெஸ்ட் பண்றதுனால நான் சொல்றேன், எங்களுக்கு வந்து எப்படி தெரியுமா இருக்கு, இப்போ உண்மையா சொன்னா கௌதம் ப்ரோவும் காரி துப்புவாரு, நானும் துப்புவேன். சாம்சங் தான் இருக்கல லீஸ்ட் மாதிரி ஃபீல் ஆகுது ப்ளூடூத் ஆடியோல. கரெக்ட். 1,25,000 கொடுத்து வால்யூம் வந்து அதிகமா வச்சாதான் அவுட்புட் நல்லா எடுக்குது. பட் பிக்சல்ல 50 வால்யூம்லயே வந்து OnePlus Buds 3 Pro ஃபயரா இருக்கு. அதுல வந்து நான் கிட்டத்தட்ட 80-90 வைக்க வேண்டியதா இருக்குது. சோ சாம்சங் வந்து இதுக்கு ஒரு ஃபிக்ஸ் கொடுக்க முடியுமானா தாராளமா கொடுக்கலாம். இதுக்கும் யாராவது நான் போட்டா நல்லா இருக்குது. அது வேற லெவல். அவன் அந்த SSD கோடக்கு இதுக்கு போயிடுறான், லோ லேட்டன்சிக்கு போயிடுறான். சாம்சங் லாஸ்லெஸ் கோடக் மாதிரி ஒன்னு அதை விக்கிறதுக்காகவே இந்த நாய் வந்து எல்லாத்தையும் லாக் பண்ணி வச்சிருக்குது. இல்ல ஆனா சாம்சங் வந்து அட்லீஸ்ட் வால்யூம் பூஸ்ட்க்கு ஏதாவது பண்ணலாம் ப்ரோ. அப்டேட் புஷ் பண்ணானா ப்ளூடூத் ஆடியோ வேற லெவல்ல மாறிடும். அது ஏன் தெரியல, அப்படிதாங்க இருக்கு. பண்ண முடியும், நான் பண்ண மாட்டேன். நான் ஏன் பட்ஸ் விக்கணும்ல? உன் பட்ஸ் நீ விக்கணும் தான்டா, அது நான் வாங்க முடியணும்ல. சும்மா கொண்டு போய் 20,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணுவேன். வெயிட் பண்ணி சேல்ல வாங்கிக்கவா? 9,000 ரூபாய் 8,000 ரூபாய்க்கு வாங்க. நீயே வச்சுக்கடா. My mistake bro, same happened with my OnePlus Buds 2 bought 2 years ago. Reset பண்ண, still using that perfectly alright. When it comes product, I trust you more than the brand. Thank you bro, added another gem audio product to my existing list. I feel their AAC is well tuned. கரெக்ட். ஏசி வேற லெவல்ல இருக்கும். நான் LSD ஆனே பண்ண மாட்டேன். கோடெக்ஸ் நான் LSD ஆனே பண்றது இல்ல ப்ரோ. இதுல நான் என்ன பண்ணுவேன்னா போன் நல்ல பட்ஸ் இருந்தா அவுட்புட் தரமா இருக்கும். நான் என்ன பண்ணிட்டேன், பட்ஸ் Pro 3 OnePlus வந்து எப்பயுமே நான் LSDC ஆஃப் பண்ணிடுவேன். ஆப்குள்ள போயிட்டு ஹைரஸ் ஆடியோ ஒன்னு இருக்கும், அதை எனேபிள் பண்ணா ஒரு தடவை பட் ரீபூட் ஆகும். அதெல்லாம் நான் டிசேபிள் பண்ணிடுவேன். ஏன்னா எல்லா போன்லயுமே ஈக்குவலாவே நீ இரு, ஒரு சில போன்ல LSDC-ஏ இருக்காது. அதனால நான் எல்லாத்தையும் தூக்கி விட்டுருவேன். ஆனா அதுக்கு அடிச்சு நொறுக்குவான் பையன். வாடாடே என்னடா உனக்கு எவ்வளவு விளையாண்டா காது பறி கொடுக்கணுமா, வா என்கிட்ட வா அப்படின்னு சொல்லி பறி கொடுக்க வைக்கும். ஸோ வேற தான். ஸோ பாத்தீங்களா LSDC ஐ டோன்ட் ஃபீல் மச் டிஃபரன்ஸ். பாத்தீங்களா, இதை தான் நான் சொன்னேன். பேட்டரி மட்டும் ட்ரெயின் செமையா இருக்கும் LSDC ஆன் பண்ணினா. ஆனா அவர் என்ன சொல்றாரு, நான் வந்து வீட்டுல போய் படுக்கிறேன், சுத்தி சத்தமே இல்லைன்னும் போது எனக்கு அந்த வித்தியாசம் தெரியுது. ஆமா, சவுண்ட் செப்பரேஷன்ஸ் ரொம்ப தெரியும் LSDC போட்டா. ஆனா யதார்த்தமான டைம்ல நான் அதனால தான் ப்ரோ சொல்றேன், ஹைரஸ் ஆடியோ கோடக்ங்கிறது ஒரு மார்க்கெட்டிங் ஃபேக்டர். ஆமா, அது வந்து உண்மைதான். ஆனா அது வந்து நம்ம பஸ்ல டிராவல் பண்ணும்போது, ட்ரெயின்ல டிராவல் பண்ணும்போது அப்பெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணவே முடியாது. கரெக்ட். ஓகே, ஸோ நைஸ் ப்ரோ, தேங்க்யூ. அப்புறம் பிரதீஷ் அப்படிங்கிற நண்பர் வந்து இந்த மைக் லேப்டாப்ல கனெக்ட் பண்ணலாமா? எஸ், ஒர்க் ஆகலாம், பண்ணலாம் ப்ரோ. அந்த இதுல மாட்டிருக்கோம்ல இந்த டைப் சி, இதேத்துக்கு அதுல மாட்டணும் ப்ரோ. நம்ம பரத் பாத்தீங்களா லைவ் வருவாங்க ஒன்லி போன்ஸ்ல, அதுல டிஜே மைக்கோட ரிசீவர் மாட்டிடுவான் லேப்டாப்ல. மாட்டிட்டு வந்து மைக்ல போயிட்டு ஆப்ஷன் கொடுத்து இந்த டிஜே மாத்திடுவான். அப்ப என்ன ஆயிடும், இந்த மைக் ஒர்க் ஆகும். சூப்பர் சூப்பர். ஓகே ஓகே. ஆபீஸ் கால்ஸ்லாம் எப்படி இருக்கும், ரேட் கம்மியா இருந்துச்சுல, அந்த ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டா. அப்ப யோசிச்சு பாருங்களேன், ஆபீஸ் கால்ஸ்லாம் எப்படி இருக்கும்னா செமையா இருக்கும். என்னையா பிரதீஷ், நீங்க மட்டும் இவ்வளவு சூப்பரா பேசுறீங்க பிரதீஷ், யுவர் வாய்ஸ் இஸ் ரியலி எக்ஸலென்ட். எக்ஸ்டர்னல் மைக் அத சொல்ல கூடாது நம்மால மட்டும். ஏன் தெரியலங்க, லேப்டாப் மட்டும் பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கு. என்ன லேப்டாப் யூஸ் பண்றீங்க? மைக்ரோமேக்ஸ் கேன்வாஸ். இல்ல அம்மா லேப்டாப் ப்ரோ. அது கூட லெனோவோ டெல்லுன்னு இருக்கும் ப்ரோ. மைக்ரோமேக்ஸ் கேன்வாஸ் லேப்டாப் வந்து தெரியுமா? தெரியும் தெரியும். அதுதான் யூஸ் பண்றேன் அப்படின்னு. என்னது சம பண்ணு. ஓகே, சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மேக்ரோ த ஃபெனிக்ஸ் அப்படின்றவர் வந்து மார்க்கோ த ஃபெனிக்ஸ் அப்படிங்கிற நம்ம ரெகுலர் கமெண்டர். வெட்லையா ஆண்டவரேவா, 250 கேக் வெட்டலையா கேளுங்க மக்களே. ப்ரோ அது ஆக்சுவலா என்னன்னா, அந்த 50 கேக் வெட்டினதே நம்ம ராகவன் பண்ண வேலைதான். அடங்கவே மாட்டான் ராகவன். சரியா, அவர் தான் வந்து கேக் வெட்டி ஆகணும் நடம் பிடிச்சி வெட்டினது. பிளஸ் இன்னொன்று இருக்கு ப்ரோ, லைஃப்ல இது ஒரு பெரிய விஷயம், நீங்க எல்லாருமே ஃபீல் பண்ண ஒரு விஷயம். நம்ம கேங்லயே ஒரு ஃப்ரெண்டுக்கு லவ் சக்சஸ் ஆகுதுன்னு வைப்போம், இல்லாட்டி பர்த்டே, இந்த ரெண்டுமே நம்ம வச்சுப்போம். உடனே பாத்தீங்கன்னா ட்ரீட் எங்கடா மச்சான் அது இதுன்னு சொல்லிட்டு இந்த காலேஜ் டேஸ்ல கேக் வெட்டுறது, சேட்டை பண்றது பயங்கரமா இருக்கும். அதுவும் பப்ளிக் ஸ்ட்ரீட்ஸ்லயே கேக்லாம் வெட்டிருப்போம். சரியா, ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க, இதே விஷயம் ஆபீஸ்லயோ, சரியா, வயசு பாத்தீங்கன்னா ஒரு 30 வயசு, லவ் செட் ஆயிடுதுன்னே வைங்க, ஆபீஸ்ல ஒர்க் பண்ற ஒரு பொண்ணு, ரெண்டு பேருமே நல்ல மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி கேரக்டர். ஆனா இப்பயும் அதே ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. பட் அதே மாதிரியான பிஹேவியர் இருக்குமானா இல்ல, இருக்காது. இப்ப எனக்கு எப்படி இருக்குன்னா, அதே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவைலபிள் தான். ட்விஸ்ட் என்னன்னா, அப்ப எங்களுக்கே வந்து எப்படி இருந்ததுன்னா ரொம்ப சைல்டிஷாவும் ரொம்ப ஜாலியாவும் இருக்கும். இப்ப எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, இதெல்லாம் பண்ணணுமா, அப்பயே வந்து பண்ணணுமான்னு தான் கேட்டேன். நான் ஒன்னா மண்ணியா நடம் பிடிச்சாரு. பழைய வீடியோஸ்லாம் நான் போய் செக் பண்ணி பார்ப்பேன் ப்ரோ. செக் பண்ணும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, கோழிலாம் வந்திருக்கும் லைவ்லயே, கையில கோழிலாம் எடுத்துன்னு வருவேன், கலர் கோழி குஞ்சு இதெல்லாம். சோ அந்த அளவுக்கு ரொம்ப கேஷுவலா இருந்தது. பட் இப்போ வந்து எப்படி போயிட்டு இருக்குன்னா, நம்ம ஆளுங்க எல்லாருமே ரொம்ப ப்ரொஃபஷனல் எதிர்பார்க்குறீங்க. அது எனக்கே புரியல, கொஞ்சம் யதார்த்தத்தை வந்து மிஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. பட் இதுதான் ஃபேக்ட். ஸோ அதான் சொல்லணும்னு நினைச்சேன். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா கிங் CM Punk. நம்மால வந்து பயங்கரமான WWE ஃபேன். The best there is. ஸ்மார்ட் போன் கேட்ஜெட் சர்வீஸ் பண்ற மாதிரி ட்ரஸ்டபிள் ஏதாச்சும் தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் சென்டர் சொல்லுங்க ப்ரோ. சென்னையில ஐ வாண்ட் டு ரிப்பேர் மை T-Rex Gen 1 ஸ்மார்ட் வாட்ச். மை 5 T-Rex-ஆ
ஏன் 5 T-Rex வச்சிருக்காரா? தெரியல அப்படியே போட்டிருந்தாரு, இல்ல ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாட்டி மை T-Rex T-Rex ப்ரோ. இந்த T-Rex எல்லாம் வந்து பண்ண முடியும், ஆனா ரிச் ஸ்ட்ரீட்ல பண்றாங்க ப்ரோ. அது நான் கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய கடைங்க இருக்குன்னு தெரியும். வாட்ச், அப்புறம் அந்த பட்ஸ் கேஸுக்குலாம் மாத்தி கொடுக்குறாங்களாம். இதுல இன்னொரு ட்விஸ்ட்னா ஸ்டாக் பேட்டரியில வந்ததுல ப்ரோ, அந்த பேட்டரி லைஃப் வராது. ஆனா இப்ப ரொம்ப மோசமா இருக்குல்ல, அதுக்கு பதில் இப்ப சப்போஸ் 2 நாள் பேட்டரி லைஃப் வருதுன்னு வைங்க, இப்ப ஒரு நாள் வரும். இத புது பேட்டரி மாத்திட்டோம்னு வைங்களேன், அது ஆஃப்லைன்ல சும்மா ஏதோ ஒரு பேட்டரி மாத்திட்டோம் அப்படின்னா 5 நாள் 6 நாளா மாறும். பட் ஃபர்ஸ்ட் வாங்கின புதுசுல பாத்தீங்கன்னா 10 நாள் வரும். அது வராது, அதுல வந்து ஒரு பாதி வரும், 6 நாள் அந்த மாதிரி தான் ப்ரோ இருக்கு. பட் ஆனா ரிச் ஸ்ட்ரீட்ல நிறைய கடைங்க இருக்குங்க, நீங்க செக் பண்ணி பாருங்க. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாலாஜி அப்படிங்கிற நண்பர் வந்து Pixel 9 Pro XL போனில் இதுவரை நீங்கள் பார்த்த அதிகபட்ச பிரச்சனைகள் என்ன? என்னுடைய போன் கேமரா கவர் லூஸாக மாறியது மற்றும் போன் டிஸ்பிளே முழுமையாக வெள்ளை நிறமாகவும் தொடர்ந்து கோடுகளுடனும் மஞ்சள் நிறமாகவும் வந்துள்ளது. சென்னையை விட்டு கரூரில் உள்ள நிலையில் சர்வீஸ் கண்டுபிடிக்கவே தலை சுற்றி விட்டது. எப்பா பிக்சல் மோகம் தீர்ந்து விட்டது அப்படின்னு போட்டிருக்காரு. சென்னையில இருந்தாருன்னா இது பண்ணிக்கலாம், கரூர்னால இல்ல போல சர்வீஸ் சென்டர். இல்ல ஆக்சுவலா வந்து Pixel 9 Pro XLல பிரச்சனை அப்படின்னு சொல்லணும்னா, இப்போ ரீசெண்டா கேமரா கொஞ்சம் டவுன் கிரேட் ஆயிருக்கு ப்ரோ. அது ஒண்ணுதான் நான் பார்க்க முடியுது. இல்ல ஒரு டிஸ்ப்ளே இஷ்யூலாம் சொல்றாரு. இல்ல நம்ம சர்க்கிள்ல இன்னும் கூட பாத்தீங்கன்னா, ஆனா எனக்கு தெரிஞ்சு நீங்க சர்வீஸ் சென்டர் சப்போஸ் சென்னை வர மாதிரி இருந்தா நீங்க போய் கிட்டனா ஃப்ரீயா கூட மாத்தி கொடுப்பாங்க. எனக்கு F1 மொபைல்ஸ் நல்லா தான் பண்றாங்க அவங்க. ப்ரோ ஆக்சுவலா என்னன்னா Pixel 9 Pro XL தான் இப்பயும் பரத்வாஜோட டெய்லி டிரைவர். ஆமா, ஏன்னா 10 Pro XL ஓட 9 Pro XL நல்லா இருக்கு. அதுக்கு காரணம் அந்த GPU தான் மெயினா. 10 Pro XL வந்து அவனுக்கு அப்டேட்ஸும் ப்ராப்பரா கொடுக்கல இன்னும். ஆமா, அந்த பவர் VR வேற ஒரு பெரிய பிரச்சனை. அதுதான் பெரிய பிரச்சனைங்க, பெரிய மைனஸ். அது எனக்கு தீர்வே இல்லையாடா, அதெல்லாம் இல்ல போடா அப்படின்ட்டாங்க. பட் கரெக்ட் ப்ரோ, நீங்க சொல்ற மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் வந்து சில சமயங்கள வரதான் செய்யுது. எக்ஸாம்பிளுக்கு சொன்னா கொஞ்ச நேரம் முன்னாடி தான் ஒரு கமெண்ட் படிச்சோம், 13R வந்து நம்ம சர்க்கிள்ல அவ்வளவு பேர் வாங்கியிருக்காங்க. ஆமா, ஆனா ஒருத்தர் வாங்கி அன்னைக்கே பிங்க் லைன் வந்தோடனே அந்த ஒரு பேட் இம்ப்ரெஷன் வந்துருது பாத்தீங்களா. இந்த மாதிரி சில சமயங்கள் ஏதாவது நடக்க தான் செய்யுது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நான் வந்து ஒரு கடையில போயிட்டு 15 வருஷமா ஒரு பொருள் வாங்குறேன்னு வைங்க, எப்பயுமே நான் டக்கு டக்குன்னு வாங்கிடுறேன். ஆனா என் பக்கத்து வீட்டுக்காரர் போறாரு, அதே கடைக்கு போறாரு, அவர் என்கிட்ட வந்து சொல்றாரு அந்த கடைக்கு நான் இனிமே போக மாட்டேன். ஏங்க அப்படின்னு கேட்டா, நான் போனேன், நான் பொருள் வாங்குறதுக்கு மட்டுமே 20 நிமிஷம் வெயிட் பண்ணேன். சோ என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நடக்கும். கரெக்ட். சோ அது வந்து என்னால வந்து இந்த இடத்துல பார்க்க முடியுது. குட் எக்ஸ்பீரியன்ஸா இருக்காது. சோ அது எனக்கு தெரியுது. சோ மொத்தம் வந்து இந்த சர்வீஸ் மேட்டர் நான் ஒத்துக்கிறேன் ப்ரோ. அது நம்ம எப்பயும் சொல்றதுதான். சென்னையில இருக்கும்போது ஓகே, அப்படி இல்லைன்னா நம்ம பிக்கப் அரேஞ்ச் பண்ணோம். பிக்கப் அரேஞ்ச் பண்ணீங்கன்னா பிக்கப் சார்ஜ் போடுவாங்க. ஆனா இன்ஸ்பெக்ட் பண்ணி பிரச்சனை என்னமோ அதை ஷார்ட் டவுன் பண்ணுவாங்க. பட் வாரண்டில இருந்ததுன்னா அது எல்லாமே பண்றது ரொம்ப ஈஸி. வாரண்டி தாண்டிடுச்சுன்னா நமக்கு வந்து காஸ்ட் இன்வால்வ் அதிகமா இருக்கும். சோ அப்போ வந்து நம்ம தேர்ட் பார்ட்டி கிட்ட போற மாதிரி இல்ல. லைன் இஷ்யூ இந்த மாதிரி டிஸ்பிளே இஷ்யூஸ்னா அவங்க பழைய போன்ஸ்ல மாத்தி கொடுத்துருக்காங்க. மாத்தி கொடுக்குறாங்க. ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. கால் பண்ணி வேணா கேட்டு பாருங்க, கஸ்டமர் கேர்ல செக் பண்ணி பாருங்க. அவங்களே உங்களுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க எல்லாமே. நீங்க பிக்சல் கஸ்டமர் கேர் கால் பண்ணுங்க. கஸ்டமர் கேர் நல்லா இருக்கு ஆக்சுவலா. அதை நீங்க ட்ரை பண்ணுங்க. சரியா? பிளஸ் நீங்க உங்க இஷ்யூ ஃபர்ஸ்ட் ஏன்னா வாரண்டி முடிஞ்ச பட்ஸ் ஃப்ரீயா மாத்தி கொடுத்தாங்க. ஏ சீரிஸ் ஒருத்தருக்கலாம் கரெக்டா 1 மாசம் முடிஞ்சு 1 மாசம் ஆச்சுன்னாங்க. பரவாயில்ல இங்க கொடுங்கன்னு சொல்லிட்டு ஃப்ரீ புது பட்ஸ். அதெல்லாம் பெரிய விஷயம். அதெல்லாம் பெரிய விஷயம். அதான் நான் இன்னொன்னு என்ன சொல்லேன்னா, அவருக்கு நடந்தது நமக்கும் நடக்கும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. பட் நடந்திருக்கு, அதனால நம்ம ட்ரை பண்ணலாம். அதுதான். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சாய் ருசைன் அப்படிங்கிற நண்பர் வந்து, ப்ரோ நான் Pixel 4 யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ப்ரோ. Flipkart பிக் பில்லியன் டே சேல்ல 36K 9 வாங்கினேன். கேமரால போட்டோ தூக்கிட்டாங்க ப்ரோ. போட்டோஸ்பியர் தூக்கிட்டாங்க. இட் வாஸ் சம ஃபீச்சர்ஸ் ப்ரோ. உண்மைதான். பட் போட்டோஸ்பியர் நான் எப்போ யூஸ் பண்ணேன்னா, கடைசியாக வந்து தஞ்சாவூர் கோயில் வாசல்ல நின்று யூஸ் பண்ணேன். கோவில் மண்டபத்துக்கு அதாவது உள்ள போயிட்டேன். கருவறைக்கும் இது வெளியில நந்தி இருக்கும், ரெண்டுத்துக்கும் நடுவில் நின்றுட்டு போட்டோஸ்பியர் 360 டிகிரி போட்டோ எடுக்கலாம் ப்ரோ. ஆமா ஆமா. ஃபுல்லா எடுத்ததுக்கு அப்புறம் செமையா இருக்கும் பாக்குறதுக்கு. ஸோ அது வந்து இப்போ ப்ரோ இது என்ன ஆச்சுன்னா, அவர் யூஸ் பண்ணியிருக்காரு போல, அதனால அதை மிஸ் பண்றாரு. நிறைய பேருக்கு தெரியாது இருக்கிறது. என்ன பண்றாங்கன்னா, டூர் போகும்போது ப்ரோ, இப்போ இவர் சொல்ற மாதிரி தான், டூர் போகும்போது இப்போ ஒரு ஊட்டி போறேன்னு வைங்களேன், அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்குன்னு வைங்களேன், அந்த பாயிண்ட் எடுக்கலான்றீங்க. ஓகே புரியுது. ஃபுல் 360 கவரேஜ் வந்துடும். அப்ப என்ன மார்க் பண்ணி வச்சுக்கலாமா, பல வருஷம் கழிச்சு பார்த்தாலும் 360 டிகிரியும் அப்படி இருந்தது, தர அங்கேயே இருக்க மாதிரி இருக்கும், அந்த லைவா பாக்குற மாதிரி இருக்கும், அந்த ஃபீல் இருக்கும். என்ன பண்றது ப்ரோ, சில விஷயங்கள்லாம் இப்படிதான் கோளாரா பண்ணிட்டு இருக்காங்க. தமிழரசு அப்படிங்கிற நண்பர் வந்து, ப்ரோ ஐ பாட் S24 Snapdragon 8 Gen 3 மாடலு 2 weeks பிஃபோர் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். UI 8க்கு அப்டேட் பண்ணியாச்சு. பேட்டரியில் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது ப்ரோ. கேமரா மாசாக இருக்குது ப்ரோ. யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அல்டிமேட்டாக இருக்குது. நெட்வொர்க் இஷ்யூலாம் எதுவுமே இல்லை. லைட் கேமிங் தான் பண்ணுவேன். ஹை ரெசல்யூஷனில் வச்சு ப்ளே பண்ணி பார்த்தேன். லைட் மைல்டு ஹீட் தான். எனக்கு க்ரீன் லைன் இஷ்யூ வர பாசிபிள் இருக்கான்னு மட்டும் சொல்லுங்க. ஆல்ரெடி யூஸ்டு சாம்சங் S22. S22ல உங்களுக்கு லைன் வரலன்னா S24ல வராது ப்ரோ. கரெக்டாக தான், அப்படிதான் சொல்ல தோணுது. ஏன்னா S22 வந்து அவ்வளோ கொடூரமான ஒரு ஃபோனு. அதுலயே வராமல் தப்பிச்சிட்டிங்கன்னா S24ல அவ்வளோ வரதுக்கான வாய்ப்புகள் தின் தான்.
ஆனா வரவே வராதுன்னு யாருமே சொல்ல மாட்டோம். பட் ஆனா அது அவங்க ஃபிக்ஸும் பண்ணி கொடுப்பாங்க, கொஞ்சம் டைம் ஆகும் அவ்வளவுதான். இப்போ வாங்கியிருக்கீங்க 3 இயர்ஸ் உங்ககிட்ட பர்ச்சேஸ் பில் இருக்கும். ஸோ அதுக்குள்ள ஏதாவது பிரச்சனைனா கண்டிப்பா ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, ஃப்ரீயாவே மாத்தி கொடுப்பாங்க. ஆமா, ஃபோன் மட்டும் கொஞ்சம் வச்சுக்கோங்க. என்ன இது சொல்லலாம் ப்ரோ, அந்த லேபர் சார்ஜோ இல்லாட்டி ஜிஎஸ்டி மட்டும் போடுவாங்க, 500 ரூபாய் போடுவாங்க, மற்றபடி மாத்தி கொடுப்பாங்க. நான் கொஞ்சம் சண்டை போடணும். ஃபோன் மட்டும் க்ளீனா வச்சுக்கோங்க, அடிபடாம, அவ்வளவுதான். நிகிலேஷ் அப்படிங்கிற நம்பர் வந்து, ஹை ப்ரோ, ஜஸ்ட் ரீசென்ட்லி ஃபவுண்ட் யுவர் சேனல். டிபிக்கல் ரிவ்யூ மாதிரி இல்லாம ஃப்ரெண்ட்ஸோட நம்ம நார்மலா பேசுற மாதிரி இருக்கு உங்க சேனல். விஷிங் யூ பெஸ்ட் ஆஃப் லக். சாம்சங் ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட்டுக்கு ஸ்டூடெண்ட் இமெயில் கேட்கும் ப்ரோ, பட் என் காலேஜில் அப்படிலாம் கொடுக்கல. ஸோ நான் யூனிடேஸ்ல போய் வெரிஃபை பண்ணிட்டு ஐடி கார்டு நீடடு, யூனிடேஸ்ல சாம்சங்னு சர்ச் பண்ணா அதுல இருந்து சாம்சங் வெப்சைட்டுக்கு போகும், தானாவே ஸ்டூடெண்ட் ஆஃபர் அப்ளை ஆகிடும் ப்ரோ. எல்லாமே ஆன்லைன்ல தான் ப்ரோ பண்ணேன், சாம்சங் ஸ்டோருக்குலாம் போகல. சாம்சங் S9 டேப் அதில் தான் வாங்கினேன் 36K வித் ஃப்ரீ ADLD. சூப்பர். ஏன்னா ஆப்பிளுக்குமே யூனிடேஸ் தான், ஏன்னா நிறைய காலேஜஸ்ல வந்து உங்களுக்கு இமெயில் ஐடி வராது. ஸோ யூனிடேஸ் தான் ஃபுல்லாவே, அதை வச்சு ஆத்தென்டிகேட் பண்ணுவாங்க. நீங்க அப்லோட் பண்ணணும் உங்க ஐடி கார்டை, அதான் போட்டிருக்காரு, ஜஸ்ட் ஐடி கார்டு நீட், அவ்வளவுதான். அவங்க காலேஜ் ஐடி நீங்க போட்டீங்கன்னா அதுல எப்படி இயர் இருக்கும், அதை வச்சு நிறைய பேர் கேட்டிருந்தீங்களா ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இது பண்ணணுன்றது. யூனிடேஸ் வெப்சைட் பேர், அதில் போய் பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அக்கியோ அப்படிங்கிறவர் வந்து, என்ன LCD டிஸ்பிளேஸ், என் மோட்டோ G05 7,000 rupees வாங்கினேன், 4 monthsல 2 பிங்க் லைன். LCD இல்லையா? ஆமா, 3 வாரம் ஆகுது ரெடியாக. ஆகும்னு சொல்லிட்டாங்க, 3 வாரம் ஆகிட்டாங்களா ரெடியாக? ப்ரோ LCD டிஸ்பிளேல பிங்க் லைனா? அதுதான் சொன்னார் அவர். ப்ரோ LCD டிஸ்பிளேல வேற ஒருத்தர் கேட்டிருந்தாரு, LCDல லைன் வருதா? இல்லை ப்ரோ, எனக்கு எப்படின்னா வரக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல ப்ரோ, பட் நாங்கள் பார்த்ததே இல்லை ப்ரோ. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து எப்போ வரும்னா, ரொம்ப ஒயிட் ஐ பார்த்துருக்கோம், இல்லை கலர் ப்ளீட் ஐ பார்த்துருக்கோம், இல்லாட்டி மஞ்சளா மாறும், இல்லாட்டி ஸ்க்ரீன் ரிட்டென்ஷன் ஆகும். இதெல்லாம் தான் LCDல நாங்கள் பார்க்கக்கூடிய ப்ராப்ளம். ஆனால் லைன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ப்ரோ, நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம். 1 in a million நீங்களாம். சரி ரைட்டு, பட் இதுவும் ஒரு டேட்டா. பெருமையாக இருக்கு, இதுலேயும் பெருமையும் இல்லை எருமையும் இல்லை. ரைட்டுங்க. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கான கமெண்ட்ஸு. வேறு சில கமெண்டோட நம்ம திரும்ப இன்னொரு பதிவில் சந்திப்பாக இருக்கும். சிவபரணி, கௌதம், பார்க்கலாங்க. பாய்.